சரி, எல்லாரும் ஜாயின் பண்ணிருக்க எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடக்க வேண்டுமே. செம்மையான வழியிலே நடக்க வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி தம்பமே, பேசும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, பேசும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உம்முடைய அன்பை நாங்கள் எப்பொழுதும் தியானிக்க, உடைய சமூகத்துல நாங்கள் எப்பொழுதும் தங்கி இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். ஜாயின் பண்ணி இருக்கிற ஒவ்வொருவரும் மேலே கர்த்தருடைய அபரிவிதமான கரம் இந்த வேளையில இறங்கி வர வேண்டுமாய் செபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும். கர்த்தர் நீர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். தொடங்கினவர் நீர் முடிக்கவும் பண்ண வல்லவர். தி பரீனா தூரானா சந்தரிய கதுல படகதல படகதல படகதலபா. ஆராய்ந்து பாரும் எங்கள் தேவனே. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா குற்றங்கள், குறைகள், நாங்கள் பார்த்த தவறான காரியங்கள், நாங்கள் பேசின தவறான காரியங்கள், நாங்கள் கேட்ட தவறான காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தருளும். எங்கள் எண்ணங்களை இந்த வேளையில சுத்திகரி கழுவும். கர்த்தர் நீர் இதோ உம்முடைய வார்த்தையை அக்கினியாய் தீயை போல அனுப்ப வேண்டுமாய் செபிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது அக்கினியை போல கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியை போல இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது போல கர்த்தருடைய சத்தம் வலியது, வல்லமை உள்ளது. லீபனோனின் மரங்களையும் கேதுரு மரங்களை அது முறிய பண்ணும். காதேஷ் வனாந்தரத்தை அது பிளக்கும். ரியாந்துரு சந்தரியா துரமனா தரகடகதடகடகதனகடகதலபடகதலபா. யுத்த குதிரையாய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உன்னையும் என்னையும் கர்த்தர் வேறு பிரித்து எடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. God has set you apart for a purpose. Rabandala Shantariyalaba Doriman To Shantariya Turagadagadagadagadagadagadalaba. Before the world was even created, God called you by name. God called you by name. Rabandara Shantariya Torumanagadala Badagadalaba. உலகத்தின் ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு இதோ பூரணமாக்குதலை தேவ பயத்துடனே நாங்கள் ஆதரிக்க கிருபை தருவீராக. பூரணமாகுதலை நாங்கள் தூரமாந்தலபா தூரத்தில் இருந்து பார்க்கிறவர்களாய் அல்ல, அதற்குள் பிரவேசிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். ரந்தாரா சந்தரியா தூரமந்தலா சகிதரை கடகதல கடகதல படகதல படகதலவா.
உங்க சித்தம் வழி நடத்தப்படுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துக. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் உன்னை நான் போன பிறகு ஒரு தேற்றவாளனை நான் அனுப்புவேன். அவர் உன்னை சகல சத்தியத்துக்களும் வழி நடத்துவார் என்று எழுதியிருக்கிற வசனங்களை கர்த்தர் நீர் உறுதிப்படுத்தும். எதற்காக இந்த ஜனங்கள் இதோ எந்த பதிலுக்காய் காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பதிலை நீ தருவீராக. எல்லா வியாதியின் கட்டுகள், தரித்தினங்கள், குடும்பத்தில் இருக்கிற எல்லா பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக, சந்திக்கப்படுவதாக. தூடே கந்தொரு சந்தலகடகதலபடகதலபடகதலபடகதலபடகதலபா. எனது ஏக்கம் நீர்தான், என்னுடைய துருகம் ரட்சணிய கொம்பு நீரே தகப்பனே. எங்கள் கண்மலையானவரே உண்மையை துதிக்கிறோம், கனம் பண்ணுகிறோம். ஏற்ற தரிசனத்தினோடு எங்களோடு கூட பேசும். Jesus name I pray. Amen. Praise Lord. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இந்த வாரம் முழுக்க பேசி கொண்டிருக்கிறதை நான் உணர்றேன், நீங்களும் உணர்றீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சில பூர்வ வழிகளை நமக்கு காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. God is showing us old paths. Amen. A path which many has to follow, but they are not following. They forgot it. God is talking about that old path in Jeremiah chapter 6 verse number 16. எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை போன வாரத்திலிருந்து நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். ஆமென். அதுல நடக்கும்படிதான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தட் ஓல்ட் பாத், பூர்வ வழி. ஆமென். இந்த திங்கட்கிழமை இருந்து from this week Monday we were talking about what are the old paths that people want to walk in. அந்த பழைய பாதை, அந்த பூர்வ பாதை எவைகள், மறக்கப்பட்ட பூர்வ பாதைகள் என்னவென்று ஒன்னொன்னா பார்த்துட்டு வரோம். அதுல முதலாவது காரியம், நம்ம மண்டே பார்த்த ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நடப்பிக்குதல். அதுதான் ஒரு பூர்வ பாதை. அல்லேலூயா. இதை நிறைய டிசைபிள்ஸ் அல்லது நிறைய ஊழியக்காரர்கள் இதை செய்கிறது இல்லை. Staying, dwelling in the presence of the Lord, dwelling in the presence of the Most High and being under the shadow of Almighty, அது பண்றது இல்லை இல்லையா? You have to dwell in His presence day and night. ஆமென். இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய கிருபைகளை நம்ம கர்த்தரிடத்திலிருந்து வாங்கணும், அதை செய்து காட்டணும். ஆமென். நாம் முழங்கால் நிற்கும் போது அது நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அது பயனுள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் தேவனை அறிந்து கொள்ளவும் தேவனுடைய தரிசனத்தை பெறவும் அது உதவியாய் இருக்கிறது. மோசே தேவனுடைய பர்வதத்திற்கு நேராய் சென்ற போதுதான் அவன் தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டான். அத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. You want to get the vision of God. Hallelujah. You have to get the vision. அந்த தரிசனத்தை பெறாமல் எந்த மாற்றமும் வாழ்க்கையில் வராது. ஆமென். நாம் ஊழியம் கூட செய்யலாம், கர்த்தரிடத்திலிருந்து விஷன் வரணும், தரிசனம் வரணும். நான் என்ன செய்யணும்ன்றத கர்த்தர் சொல்லணும். ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரத்துல we have taken a wrong route, we have taken a wrong turn. So God wants you to set that right. You have to repent. You have to turn from your sins. You have to turn from your idolatry. You have to turn from the world. Hallelujah. உலகத்தோடு உறவு கொள்ளாமல் சகல உறவுகளையும் விட்டணும். ஹல்லேலூயா. அப்போதான் கர்த்தர் உங்களை கிட்டி சேரும்படிக்கு அனுமதி கொடுக்கிறார். ஆமென். எரியும் முச்சடியில மோசே நெருங்கி என்ன நடக்குது, என்ன அதிசயம் இது என்று பார்க்க அவன் கிட்டே நெருங்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ கிட்டே சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை நீ அகற்று. Just remove your footwear. That is your self. Amen. Your self-seeking mentality. Amen. Your mentality is totally self. சுயம் உன்னில் இருக்கிறது, அது இன்னும் சாகவில்லை. சுயம் சாகாவிட்டால் நீ தேவனிடத்தில் நெருங்க முடியாது, ஒரு கட்டத்துக்கு மேல நெருங்க முடியாது. ஆமென். அந்த ஃபுட்வேர் நான் சொன்னேன், அது மாம்சத்தினால் உண்டாக்கப்பட்டது, அனிமலுடைய ஸ்கின்னால உண்டாக்கப்பட்டது தான் அந்த ஃபுட்வேர். ஆமென்.
Is there any flesh carnal thinking in your life? Get rid of that so that you will go even closer to the Lord. Hallelujah. Hallelujah. If you want to go closer to the Lord, remove all the self. நான் இதை செஞ்சேன், எனக்கு இது வேணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, என் ஆசை இதுவே, my desire, my will, my crucify that my, crucify that I. Hallelujah. நான் என்று இனிமேல் நான் சொல்லாதபடிக்கு சிலுவையில் அறையக்கூடிய ஒரு கிருபைகளை கர்த்தரிடத்தில் நீங்க கேட்டு வாங்கணும். Hallelujah. One of the biggest one of the important old path is crucifying yourself. Hallelujah. உன் சுயத்தை சாகடிப்பது. Hallelujah. ஆமென் சொல்லாமா? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் இதன் வழியா தான் வழி நடத்துறாரு. முதலாவது, கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பதையும் அதற்கு நிகராய் ஊழியம் செய்வதையும் கர்த்தர் காண்பித்தார். இரண்டாவது நாள், that is Tuesday, God was talking about vision that is given to you and me. Hallelujah. தரிசனத்தை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்று கொண்டவன் தான் கர்த்தருடைய காரியத்தை செய்ய முடியும். ஆமென். தரிசனம் இல்லாமல் மோசே ஊழியம் செய்ய முயற்சி செய்த போது அவன் விருதாவாய் ஓடி போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது. மீதியான் தேசத்தில் அவன் பரதேசியை போல் 40 வருஷம் தன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்கிற ஒரு சூழ்நிலைக்குள் அவன் தள்ளப்படுகிறான். ஆனால் அந்த தீமையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றி அவனை உடைத்து உருமாற்றி எரிய முச்செடியில் அவனை கொண்டு பார்வோன் இடத்திற்கு அனுப்பும்படிக்கு அவனிடத்தில் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். Take Gideon, take Paul, take Peter, take Joseph, take David, take Samuel. Everybody got a vision from God. Hallelujah. That vision is very, very important. We were talking about on Tuesday's Zoom meeting. Wednesday, yesterday, God was talking differently about discipleship in churches, in fellowship. What fellowship you are going, what fellowship you have. Do you have a spiritual fellowship? ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் உனக்கு இருக்கிறதா? உனக்கு ஒரு பிரச்சனை, உன்னால் ஜெபம் பண்ண முடியவில்லை என்றால், can you go to a place and can people pray for you? Hallelujah. இரவும் பகலும் ஜபிக்கிற ஒரு ஜப ஐக்கியம் உனக்கு இருக்கிறதா? ஆதி திருச்சபையில் கொண்ட ஐக்கியம் உன்னிடத்தில் இருக்கிறதா? அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நடக்கிற ஒரு அனுபவம் உனக்கு இருக்கிறதா? இன்றைக்கு சபைகள் விசுவாசிகளை உண்டாக்குகிறதே தவிர சீஷர்களை பிறப்பிக்கிறதில்லை என்று ஆவியானவர் பேசினார் இல்லையா? Holy Spirit is again want to emphasis on one thing. God's will is to make disciples. That is what Great Commission is. Amen. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பரமேறுகிறதற்கு முன்னே சீஷர்களை பார்த்து சொன்னது, நீங்கள் புறப்பட்டு போய் உலகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லி சீஷராக்குங்கள். Make them disciple. Every disciple will make disciple. Hallelujah. Today, most of the Christians are not doing ministry because they are not a disciple. They are just the believers. Hallelujah. How many of you can say amen? கர்த்தர் சொல்லுகிறார், நீ கிறிஸ்தவனாய் இருப்பாய் என்றால், கிறிஸ்தவர்கள் முதலாவது அழைக்கப்பட்ட இடம் அந்தியோகியா. It is Antioch is the place where Christians were called for the first time as Christians. Hallelujah. If you turn that verse and see in Acts chapter 11, which we saw it yesterday, கர்த்தர் சொல்றாரு, சீஷர்களை பார்த்து தான் கிறிஸ்தவர்கள்னு பேர் வச்சாங்க. Amen. Today, if a person believes, immediately we say he is a Christian. No. A believer is not a Christian. Disciple is a Christian. Hallelujah. கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டவன் கர்த்தருடைய சீஷனாய் இருக்க வேண்டும். Hallelujah. சீஷத்துவத்திற்குள் நீங்க, you need a pastor, you need a shepherd to become a watchman for you. நீங்க பாவத்துல விழும்போது உங்களை பத்தி உங்களுடைய மெய்ப்பனுக்கு தெரியுதா? உங்க ஃபெலோஷிப்ல இருக்க யாருக்கு வெளிப்படுத்துறாரா? நீங்க செய்கிற காரியம் என்ன? நீங்க என்ன வேலை செய்றீங்க? நீங்க எந்த பாவத்துல இருக்கீங்க, எந்த டெம்ப்டேஷன்ல இருக்கீங்க அப்படின்றத உங்க ஃபெலோஷிப்ல இருக்கிற மெய்ப்பனுக்கு கர்த்தர் சொல்லுகிறாரா? அல்லது மெய்ப்பன் ஒரு கண்காணியா இருக்கிறாரா?
இன்றைக்கு அநேக மெய்ப்பர்கள் குருடர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் குலைக்க மாட்டாத நாய்களாய் இருக்கிறார்கள் என்று ஏசாயா 56 கத்து பேசுகிறார். அல்லேலூயா. மெய்ப்பன் என்பவன் ஒவ்வொரு விசுவாசிகளையும் அல்லது அவனுடைய மந்தையில் இருக்கிற ஆடுகளை அவன் கண்காணித்து கடிந்து கொள்ள வேண்டும். அது இடறி விழும்போது அதை தூக்கி விடுகிற ஒரு மெய்ப்பனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. how many of you can say amen? ஆமென். இதுதான் நம்ம நேத்து 3 நாள் அல்லது 3 நாள் பார்த்தோம். இன்னைக்கு fourth day we are going to talk about a new path. Sorry, about a old path. A new topic, of course. ஒரு ஒரு பூர்வ பாதையை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். அது என்னவென்றால், நீ உன் சுயத்திற்கு சாக வேண்டும். அல்லேலூயா. You may be a self-righteous person, but God wants you to become a spiritual person. நீ ஒரு ஆவிக்குரியவனாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. That is what full பழைய ஏற்பாடுல ரோமன்ஸ் 6, 7, 8 சாப்டர்ஸ் நீங்க வாசிச்சு பார்க்கலாம். கலேஷியன்ஸ் 4 சாப்டர்ஸ் ஃபுல்லா 6 சாப்டர்ஸ் ஃபுல்லா வாசிச்சு பார்க்கலாம். இட் இஸ் டாக்கிங் அபவுட் carnal man and the spiritual man. பழைய மனுஷன் புதிய மனுஷன். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பழைய மனுஷன் சாக வேண்டும். You have to die. That carnal mentality should go out of you. உன்னுடைய சுயநலமான எண்ணங்கள் உன்னை விட்டு அகன்று போக வேண்டும். சுயநலமான மனிதன் நிறைய ஜெபிக்கிறவனா கூட இருக்கலாம், ஆனா அவன் சுயநலமா இருக்கான். அல்லேலூயா. அவன் தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுகிறவனா இருக்கிறான். He is always in satisfying his own needs, own desires. That is called as lust. I will give you the definition of lust. Lust is your wrong desire. The desire that is against the will of God. கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமான ஒரு ஆசை தான் இச்சை. எழுதி வச்சுக்கோங்க. if you have a diary, if you are noting down, just register in your heart. Lust is something which is against the will of God. Hallelujah. I want you to turn to 1 John chapter 2 verse number 15, 16 and 17. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், 16வது வசனம், 17வது வசனம் நான் வாசிக்கிறேன். உலகத்திலும் உலகத்தின் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. If you love the world, there is no love of God in you, says the word of God. Hallelujah. Amen. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. ஆமென். அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். It is of the world. It is not of God. உன்னோட கண்களின் இச்சை, உன்னோட ஃபிளஷ், மாம்சத்தின் இச்சை, ஒரு காரியத்தை செய்து முடிச்ச உடனே ஒரு பெருமை, ஜீவனத்தின் பெருமை. ஆமென். இந்த உலகத்தின் ஜீவனத்தின் பெருமை. That should not be. Hallelujah. அதெல்லாம் உலகத்தின் உடையவர்கள், உலகத்தின் உள்ளவைகள். அதற்கு நீ மரிக்க வேண்டும். Your old man should die. Hallelujah. அந்த தாட் உன்னை மறுபடியும் உனக்குள்ள வந்துகிட்டே இருக்கலாம். ஆமென். நம்ம பேப்டிசம் எடுத்திருப்போம், ஹோலி ஸ்பிரிட் அபிஷேகத்தை கூட எடுத்திருப்போம். ஆனா தினந்தோறும் நீ உன் சுயத்தை சாகடிக்கிறவனா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? Hallelujah. I want you to turn. சரி, இங்க இருக்கு 17th verse we'll read and then we'll move on. 1 John 2:17. 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். If you want to be forever with Christ, you have to die for the lust and the world. Hallelujah. உலகம் உனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். நீ அந்த இச்சைகளுக்கு மரித்திருக்க வேண்டும். For example, if you have a desire to eat a biryani, ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கு.
இஃப் யூ ஆர் டெட், அந்த ஆசை இருக்காது. அல்லேலூயா, ஆமென். அதான் கர்த்தர் சொல்றார், ஸ்பிரிச்சுவலா உன்னுடைய மானசீகமான மனிதன் மரித்திருக்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ஆமென். அவன் தான் கிறிஸ்துவின் சீஷன். அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அல்லேலூயா. அவன் தன்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. Galatians chapter 5. Galatians chapter 5, verse number 24. Galatians chapter 5, verse number 24. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். They've already crucified. Amen. Hallelujah. உன்னுடைய சரீரம் குரூசிபிக்ஷன்ல இயேசு கிறிஸ்துடைய சரீரம் எப்படி செயல்பட முடியாமல் ஆணி அடிக்கப்பட்டிருந்ததோ அதே போல இருக்கணும் பாவத்துக்கு, உன்னுடைய சுய இச்சைகளுக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? ஆமென். எனக்கு பிஎஸ்சி மேக்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அந்த டிசையரை சாகடிக்க பண்ணினார். அல்லேலூயா, ஆமென். You have to crucify your own desire. I don't like engineering. When I was joining the college, engineering college join பண்றதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் எனக்கு பிடிக்காது. ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. But when God's desire was on me, filling me and making my own desire to die, I chose that path. Hallelujah. அந்த வழியை நான் தெரிந்து கொண்டேன். அதான் அந்த பூர்வ வழி, ஆவியில் நடத்தப்படுகிற வழி. ஆமென். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. There is two things that is making you to walk. Hallelujah. One, your self or your old man in and his desires. உன்னுடைய பழைய மனிதனும் அவனுடைய எண்ணங்களும் உன்னை வழி நடத்த முயற்சி செய்யும். அல்லேலூயா, ஆமென். அதான் மாம்ச இச்சை. அது செயல்படுத்த ஆரம்பிக்கும். உனக்கு உன்னுடைய சித்தத்தை வலியுறுத்தும், உன்னுடைய காரியங்களையே அது செயல்பட ஆரம்பிக்கும். அது தேவனுடைய காரியங்களை பார்க்காது, தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியத்தை சிந்திக்க பண்ணாது. உன் செல்ஃப் சென்டர்ட் தாட். Hallelujah. How many of you are writing? It will give you a self-centered thought. அதான் உலகம். Hallelujah. உலகத்துல பாருங்க, இருக்கிற ஒவ்வொரு ஜனமும் they will be self-centered. But the spiritual man is God-centered. Hallelujah. அது அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ, கர்த்தருக்கு பிடிக்குதுன்னா அவனுக்கு பிடிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? Hallelujah. If God wills, then he will do it with full desire. Hallelujah. How many of you can say amen? ஆமென். கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நீ உன்னுடைய பழைய மனிதனை சிலுவையில் அறைய வேண்டும். You have to crucify your old man and you have to bury your old man. நீ சிலுவையில் அறையப்பட்டு நீ அடக்கம் பண்ணப்பட்டாய். For that you are being baptized in the name of Christ. Hallelujah. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால உங்களை தண்ணீருக்குள் மூழ்கி உங்களை வெளியே கொண்டு வந்தது எதற்காக? This has become a sign. ஒரு அடையாளமா கர்த்தர் உங்க கண்கள் முன்னாடி காண்பிக்கிறார். இது ஒரு உடன்படிக்கை, ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. You are doing a covenant with God, saying, my old self is buried. My old self is crucified and dead with Christ, and my old self is buried. இனிமே நான் என்னுடைய வழிகளை யோசிக்க மாட்டேன், என்னுடைய காரியங்களை நான் சிந்திக்க மாட்டேன், தேவ வழிகளை மாத்திரமே நான் சிந்திப்பேன், யோசிப்பேன். நான் ஆவியில நடத்தப்படுவேன், மாம்சத்துல நடத்தப்பட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நடந்தானா தேசத்துல எப்பயோ எழுப்புதல் வந்திருக்கும். If a Christian is walking by spirit, then there will be revival in this nation. Hallelujah. Hallelujah. கர்த்தர் சொல்றாரு, நீ உன் மாம்ச இச்சைகளை சிலுவையில் சிலுவையில் அறை. Hallelujah. Allow that nails to come and touch your hand and press it. Hallelujah. Kill that thought. Kill that desire. Hallelujah. How? The measure of surrender
is the measure of power that you can consume. Hallelujah. நீ எந்த அளவுக்கு உன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறாயோ அந்த அளவு நீ ஆவியில் நடத்தப்படுவாய். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னால ஆவியில நடக்க முடியலன்னு சொல்லுகிற மகனே மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். உன் சுயத்தை நீ ஜெப அறையில் சாகடிக்க வேண்டும். அது கல்வாரி சிலுவையில் எப்பொழுதோ சாகடிக்கப்பட்டது என்பதை கர்த்தர் உனக்கு நினைப்பூட்டுகிறார். ஆனா அடிக்கடி 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 அந்த பழைய தாட், பழைய மென்டாலிட்டி, பழைய பழைய மெத்தட்ஸ், ப்ராசஸ் இதெல்லாம் வந்துடுது வாழ்க்கையில. கர்த்தர் சொல்ல சிலுவையில ஆணி அடி, சிலுவையில ஆணி அடி, பாடுபடவன் சரீரத்தை ஒப்பு கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. பேதுரு கிட்ட ஒரு ஓல்டு மேன் இருந்தான். அவன் யாருன்னா சுயநலமான ஒரு மனிதனாய் பேதுரு இருக்கிறதை நான் பாருங்க. மாம்சீகமானவன். ஹல்லேலூயா. சுயநலமானவன். அவனுடைய தாட் எல்லாமே சுயநலமா இருக்கும். 2 இடம் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம். Turn with me to Matthew chapter 16, verse number 22. அப்பொழுது பேதுரு, verse number 22 in chapter 16 of Matthew. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். What is happening here? Peter is rebuking Jesus. Really, Peter is rebuking Jesus. Why? Jesus just told or revealed the plan of God. Hallelujah. Kingdom of God is through Jesus. Having a plan for Jesus. Hallelujah. There is a will of the Father for the Son of Man to be crucified for the sins of the whole world. Hallelujah. மனுஷ குமாரன் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும், பாவ நிவர்த்தி அவர் மூலமாய் வர வேண்டும் என்பது பிதாவின் சித்தமாய் இருக்கிறது, பரலோகத்தின் சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா பீட்டர் has a self will. ஆமென். இயேசு என் கூடவே இருக்கணும். அவர் எங்க போனாலும் சோறு கிடைக்குது, எங்க போனாலும் தாகத்துக்கு தண்ணீரும் சாப்பாடும் கிடைக்குது, இருக்க இடம் கிடைக்குது, மிராக்கிள்ஸ் நடக்குது, கனம் எல்லாம் கிடைக்குது, மரியாதை கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. இயேசு என் கூடவே இருக்கணும். சுயநலமானவன். ஹல்லேலூயா. அவர் மரிக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். அந்த சித்தத்தை அவன் செய்ய விட மாட்டான் பாருங்க. What Jesus is saying, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, Jesus just looked at Peter and he was saying, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். If you see, you will become a stumbling block for revival. You will become the stumbling block in this whole nation, in your house, in your family, everywhere. You will become a stumbling block if your mind is carnal, if your mind is thinking in a fleshy thought. Hallelujah. மாம்சீக எண்ணங்கள் உனக்கு இருக்குமானால் நீ இடரலாய் இருக்கிறாய். இயேசுக்கு நீ இடரலா இருக்கிற. ஹல்லேலூயா. பேதுரு யோசிக்கிறான் பாருங்க. பேதுரு யோசிக்கிற காரியத்தை கத்துச் சொல்லுகிறார். நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தி. ஆமென். That is what spiritual thoughts. ஆவிக்குரிய மனிதன். ஆமென். அவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஜென்ம சுபாவான மனுஷனும் ஒன்றையும் அறிந்து கொள்ள மாட்டான். அது ஒண்ணும் புரியாது. ஆவிக்குரிய காரியங்கள் அவனால் புரிந்துக்க முடியாது, நிதானிக்க முடியாது. ஜென்ம சுபா, நேச்சுரல் மேன். ஹல்லேலூயா. ஜென்ம சுபாவமான மனுஷன். மனுஷனுக்கு ஏற்றவைகளை பேதுரு சிந்திக்கிறாரு, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க மாட்டார். Old man is not still crucified. Hallelujah. He got revelation from God. Jesus is the son of man, but Jesus is the son of God. Hallelujah. Of the living God. அப்படின்னு சொல்றாரு.
ரெவலேஷன்ஸ் உனக்கு வரலாம், வெளிப்பாடுகள் வந்ததுனால உன் பழைய மனுஷன் செத்துட்டான்றது அர்த்தம் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்களுக்கு நிறைய பைபிள்ல இருந்து கர்த்தர் பேசலாம், உங்களுக்கு விஷன் காமிக்கலாம், நீங்க மோசே போன்று விஷன் உடையவர்களா கூட இருக்கலாம். ஆனா உன் பழைய மனுஷன் இன்னும் சாகல, உன்னுடைய பழைய டிசைர் இன்னும் சாகல. ஓரிமா சந்தரவா ஹல்லேலூயா. உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். God is talking to you right now. Crucify your old selfish man in the cross. Hallelujah. Amen. 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து. This is the solution. This is the solution God is giving to Peter. Not your desire, Peter. Take the cross. Take the cross. Follow me. Hallelujah. இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவன் ஒவ்வொருவனும் தன்னைத்தான் வெறுத்து, அவனை விரும்பக்கூடாது, அவனுடைய காரியங்கள் அல்ல, அவனுடைய சுய ஜீவனை அல்ல. ஆமென். தேவனுடைய சுக ஜீவியத்தை விரும்ப வேண்டும். ஆந்தா சந்தரகலவா. தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அல்லேலூயா. என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், என் கூட இருக்கிறவங்க, என்னுடைய பெற்றோர்களுமே கூட, நீ ஏன் உன் ஜீவனை அழிச்சுக்கிறன்னு கேக்குறாங்க. அல்லேலூயா. ஆமென். ஏன் உன் ஹெல்த்தை நீ பார்க்க மாட்ற? ஏன் நீ கர்த்தருக்காக ஓடுறன்னு சொல்லிட்டு உன்னுடைய காரியங்களை நீ பார்க்க மாட்டிய? இன்னும் உலகபூர்வமா நிறைய காரியங்கள் செய்யலாம். உன் ஆபீஸ்ல இன்னும் நிறைய வளர்ச்சியை நீ பெற்றுக்கொள்ளலாம். நீ இன்னும் ஆபீஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இன்னும் படிக்கிறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இன்னும் மற்ற வேலைகள் பண்றதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன் இன்னும் ஜபத்திலையும் இன்னும் தேவனுடைய வசனத்திலையும் உபவாசத்திலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உன் ஜீவனை அழிச்சுக்கிற? நீ உன் ஹெல்த் அழிச்சுக்கிற? சொல்றேன், ஜீவனை இழந்தவன் அதை கண்டடைவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இல்ல, நமக்குள்ள ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் வருதுல்ல, தட் இஸ் ஃப்ரம் யுவர் ஓல்டு செல்ஃப். ஆமென். 1 hour ஜெபம் பண்ணணும்னு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வருதா? 1 hour பைபிள் வாசிச்சணும், 1 hour பைபிள் வாசிச்சுட்டேன் தெரியுமா, தொடர்ந்து பைபிள் வாசிச்சிட்டேன். ஓகே, அதனால என்ன? ஜபம் அதிகமாய் பண்ணுகிறவன் அவன் பண்ணுகிற ஜபத்தில் திருப்தி அடைய மாட்டான், மறுபடியும் ஜபிக்கணும்னு நினைப்பான். ஹல்லேலூயா. அதிகமாய் ஜபம் பண்ணுகிறவர்கள் நான் இன்னும் ஜபம் பண்ணவில்லை அப்படின்னு நினைப்பாங்க. குறைவா ஜபம் பண்றவங்க போதும்னு நினைப்பாங்க. ஹல்லேலூயா. If you can say amen. Amen. If you want to pray, that is the desire of a spiritual man. If you are satisfied with what you are doing, that is not the desire of the spiritual man. Hallelujah. Amen. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போகிறான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம் நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஃபேமிலி ரொம்ப முக்கியம். ஃபேமிலி ஊழியத்தை காட்டிலும் ஃபேமிலி முக்கியம்னு நினைக்கிறாங்க. அங்கதான் விழுந்து போறாங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம், லோத்து 2 பேர் எடுத்துக்கோங்க. ஆமென். ஆபிரகாம் இஸ்மவேல ஃபர்ஸ்ட் பையன், இஸ்மவேல். கரெக்டா? இஸ்மவேல அனுப்பிட்டான். சாரால் அனுப்புன்னு சொன்ன உடனே அனுப்ப முடியல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அனுப்பிட்டாரு. ஆபிரகாம் அவனு முதல் பையன், ஃபேமிலி மேன், அனுப்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. சரி, இஸ்மவேல் வாக்குத்தத்த பிள்ளையாக ஈசாக்கு. கர்த்தர் சொல்றாரு, காலையில ஏஞ்சிருப்பா, மோரியா மலைக்கு வா, அங்க நான் ஒரு மலையை குறிக்கிறேன், அந்த குறித்த மலையில நீ என்ன பண்ணு, ஈசாக்கு பலி கொடுத்துரு. ஒண்ணுமே சொல்லாம அதிகாலையில எழுந்து அக்கினி எடுத்துக்கொண்டு சீசர்கள்லாம் வேலைக்காரெல்லாம் கூட்டிட்டு கொண்டு வந்து பலி கொடுக்கறதுக்கு ஆயத்தமாயிட்டான். ஹல்லேலூயா. பைபிள் தான் பேசுறேன். ஆமென். தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னே போக கடவன். ஆமென். அவனுடைய நேசம் முழுவதும் கர்த்தர் மேல இருந்துச்சு. ஹல்லேலூயா. லோத்து தன்னோட ஃபேமிலி ரொம்ப முக்கியம்னு நினைச்சாரு. ஆமென். ஒய்ஃப், தன்னுடைய பிள்ளைகள், ஒய்ஃபுக்கு ஏத்த மகன், மாப்பிள்ளைகள், இவங்களெல்லாம் சோதவங்களை ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. நடந்தது என்ன? தரிசனத்தை விட்டு பிரிஞ்சு போனான். ஹல்லேலூயா. யாரு? லோத்து. நெக்ஸ்ட், தன்னுடைய ஜீவனுக்காக மலை தேசத்துக்கு ஓட வேண்டியதாயிடுச்சு. ஹல்லேலூயா.
தன்னுடைய மனைவி உப்பு தூணாய் மாறினாள். தன்னுடைய பிள்ளையை மனம் முடிக்க இருந்த மாப்பிள்ளைகளை அவன் இழந்து போனான். தன்னுடைய 2 பெண்களும் விபச்சார மார்க்கமாய் பிள்ளை பெறும்படிக்கான ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுகிறான். அல்லேலூயா. மகனே, மகளே, கர்த்தர் கூட பேசுகிறார். நீ தரிசனத்தை இழந்து போவாய் என்றால் நீயும் உன் பிள்ளைகளும் தீட்டுப்படுவாய். அல்லேலூயா. ஆமென். தரிசனத்தோடு நீ ஓட அழைக்கப்பட்டிருக்கிறாய். நான் நேத்து சொன்னேன்ல, தரிசனம் 2 வகையா உன்னை ரீச் பண்ணும். ஒண்ணு தேவன் இடத்துல இருந்து டைரக்டா மோசே, பவுலு, யோசேப்புக்குள்ள டைரக்டா கர்த்தர் உங்களோடு கூட தரிசனத்தை காண்பிச்சு பேசி தரிசனத்தை கொடுப்பாரு. 2வது, தரிசனத்தை பெற்றவர்கள் மூலமாக தரிசனம் உங்ககிட்ட வரும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜாஷுவா. ஆமென். திமோத்தி. ஆமென். எலியாக்கு கிடைச்ச தரிசனம் எலிஷாக்கு அப்படியே மூவ் ஆச்சு. புரியுதுங்களா? தரிசனம் டிரான்ஸ்பர் ஆகும். புரியுதா? அல்லேலூயா. நிறைய பேருக்கு இது நடக்கும். ஆமென். நீ தரிசனத்தை எப்படி பெற்றுக்கொள்றன்னு முக்கியம் இல்ல, பெற்றுக்கொண்ட தரிசனத்துல நீ பிரியாம ஓடுறியான்றதான் முக்கியம். நான் தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொண்ட நான் பெரிய தரிசனத்தை பெற்ற ஆளு, நீ மோசை கிட்ட இருந்து தான் பெற்றுக்கொண்ட, உன்னுடைய பாஸ்டர் கிட்ட இருந்து தான் பெற்றுக்கொண்ட, நீ அற்பமான ஆளு கிடையாது. அல்லேலூயா. தரிசனம் யார் மூலமா வந்தாலும் தரிசனம் தான். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இவன் வஸ்தி அவன் வஸ்தி கிடையாது. எலியா விட எலிசா ஆகமா ஓட்டாரு. ஆமென். அல்லேலூயா. எலியாவாவது சூரியச்செடியில கீழே உட்கார்ந்தாரு. எலிசா எல்லாம் எங்கேயுமே விழல, எங்கேயுமே பிசுறு தட்டவே இல்லை. ஆமென். என்ன மாதிரி ஓட்டம்! மோசே கானானுக்குள்ள கொண்டு போக முடியல, ஒரு கீழ்ப்படியாம வந்துச்சு. யோசுவா நின்னாரு. அல்லேலூயா. தரிசனம் மனுஷன் மூலமா வந்தது இல்ல, எல்லாமே தேவன் மூலமா தான் வருது. ஆமென். God is using people to transfer vision. ஆமென். ஆபிரகாமுக்கு டைரக்டா விஷன் வந்துச்சு, ஈசாக்கு ஆபிரகாம் மூலமா வந்துச்சு விஷனு, யாக்கோபுக்கு ஈசாக்கு மூலமா வந்துச்சு விஷனு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? புரியுதா? விஷன் எப்படி வருதுன்னு முக்கியம் இல்ல, விஷன் வர்றதுதான் முக்கியம். ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? அந்த விஷனை விட்டு உங்களை வெளியே கொண்டு போறதா அந்த மாம்சீக கிரியை. இத சாகடிச்சே ஆகணும். இத சிலுவையில நீங்க அரைஞ்சே ஆகணும். ஆமென். உங்களை பாடுபட நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஆமென். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக, சோல்னு இருக்கும் இங்கிலீஷ் பைபிள் இல்லையா, ஆத்துமாக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆமென். ஜட்ஜ்மெண்ட் டேல போய் நிக்கிறீங்க, உங்க ஆத்துமா நரகத்துக்கு போக நிக்குது. உன்னுடைய பணம், காசு, உன்னோட பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், எதை கொடு, உன் பிள்ளைய கூட கொடு, உன்னுடைய பெஞ்சாதி யார வேணா கொடு, ஜட்மெண்ட் டேல போய் நின்று ஜீவனுக்கு ஏதாவது நீ எதை கொடுப்பாய்? உலகத்தையே கொடு, அதை படுத்த முடியாது. அதுதான் சொல்றாரு. ஆமென். இந்த நாட்கள்ல ஓடக்கூடியவர்களை கர்த்தர் ஸ்பெசிபிக்கா பார்த்து சொல்றாரு. This life that you are living, the worldly life, spare it for Christ. Live a godly life. You will have suffering, you will have pain, you will have trials, you will have tribulations, you will face persecutions. Don't worry. You will save your life. God will save your life. Hallelujah. இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு வாழ்ற, தக்க வச்சு கொள்ளுகிற ஆட்கள் நரகத்தில் போய் கஷ்டப்படுவார்கள். நீ புரியல? அல்லேலூயா. டேவிட் லிவிங்ஸ்டன். ஆமென். பெரிய மிஷனரி. ஆப்பிரிக்கா தேசத்துக்குள்ள எந்த மிஷனரியாலும் போகாத ஒரு சூழ்நிலையில அவர் உள்ள போய் ஆப்பிரிக்கால ஒரு பெரிய ரிவைவல கொண்டு வந்தார். டேவிட் லிவிங்ஸ்டன் மிகப்பெரிய யூகேல இருந்து வந்த ஒரு பெரிய மிஷனரி. அல்லேலூயா. அவரை அனுப்பின மிஷனரி இயக்கங்கள் அவரை பார்த்து, நீங்க வந்துருங்க, ஏன்னா ஒரு 2-3 இடத்துல அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார். முழங்காலில் மரித்தவர் அவர். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில அவர் ஜெபத்திலேயே பாதி நாட்கள், பாதி ஆயுஷை அவர் கடந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வாட்டி ஒரு பிரேயர் மீட்டிங்க்கு போகும்போது அவருடைய, அதாவது வரும்போதே அவருடைய மனைவியை அவர் இழந்து போகிறார். மனைவி இழந்துட்டாரு, இறந்துட்டாங்க. கப்பல் வரும்போதே வியாதிப்பட்டு செத்துட்டாங்க. அந்த பணத்தை புதைக்க கூட முடியல, தூக்கி அடிக்கணும், நாரம் இல்லைன்னா கப்பல். அல்லேலூயா.
உடனே அந்த மிஷினரி ஏக்கம் சொல்லுது, டேவிட் லிவிங்ஸ்டன் வந்துருங்க, மனைவி இழந்துட்டீங்க, வெரி சாரி, டீப் கண்டாலன்ஸ், வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இவர் வரல. எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நான் நிறைவேற்றேன். உன் ஜீவனையை இழக்க நேர்ந்தாலும், உன் குடும்பத்தின் ஜீவனை இழக்க நேர்ந்தாலும், தரிசனத்தில் நீ ஓட அழைக்கப்பட்டிருக்கிறாய். யாத்தோ சந்தரகடகதலவா. ஹalleluya. ஆமென் சொல்லாமா? நாங்க இப்போ ரீசெண்டா ஒரு மிஷன் ட்ரிப் போனோம். நார்த் இந்தியாவுக்கு, பஞ்சாப் வரைக்கும் போனோம். அப்போ வந்து நிறைய பேர் கேட்டாங்க, உங்க மனைவி வந்து 6 மாதம் 7 மாதம் கர்ப்பமா இருக்காங்களே, நீங்க எப்படி அங்கெல்லாம் கூட்டிட்டு போவீங்க? கர்த்தர் பலன் கொடுத்தாருல. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு உங்களுடைய அந்த விசுவாச கிரியையை கர்த்தர் பார்க்கிறார். ஆபிரகாம் அவனுடைய சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான், ஈசாக்கை பிறப்பித்தான். ஹalleluya. நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையுடைய விசுவாசம் தான். ட்ரெயின்ல ரெண்டு ரெண்டு நாள் ஃபுல்லா ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணோம். பஸ்ல டிராவல் பண்ணோம். கஷ்டமா தான் இருந்துச்சு. அந்த கிருபையை கர்த்தரிடத்திலிருந்து நான் கேட்டு வாங்கினேனே தவிர, என்றைக்கும் நான் வைத்த காலை பின்வாங்கவில்லை. ஆமென். கலப்பையில் கை வைத்து பின்வாங்காது என்று அது சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நான் அன்னைக்கு ஜீவனை பார்த்திருந்தா மிகப்பெரிய தரிசனத்திற்கு நான் பங்குள்ளவனா இருக்க மாட்டேன். லோத்த போல ஓடுகிறவனாயிருவேன். ஆமா. அல்லேலூயா. டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு ஒரு தம்பி இருந்தார். அவர் டாக்டர் படிச்சிருந்தார். டேவிட் லிவிங்ஸ்டன் டாக்டர். அந்த டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டனோட தம்பி வந்து இவர் மிஷினரியா ஒப்பு கொடுத்த போது, என்ன உனக்கு இந்த லைஃப போய் நீ தெரிந்து கொள்ற? நான் வந்து வேற ஒரு யூனிவர்சிட்டில போய் இன்னும் நிறைய டாக்டருக்கு நிறைய படிச்சு, மெடிக்கல்ல நிறைய இது பண்ணி அட்வான்ஸ் பண்ணி நான் நிறைய சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆக போறேன். நீ என்ன தேவையில்லாம ஒரு டார்க் கான்டினென்ட்ல போய் ஏதோ ஊழியம் செய்ய போறேன்னு சொல்ற? உன் வாழ்க்கையை நீ வேஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு, போத் பிரதர்ஸ் ஆர் டாக்டர்ஸ். ஒருத்தர் மிஷினரியா ஆப்பிரிக்காவுக்கு போறாரு. இன்னொருத்தர் டாக்டர் ஆக போறேன், என் வாழ்க்கையை நான் பார்க்க போறேன்னு சொல்லி டாக்டர் ஆகி வேலை செய்யறாரு யூகேலயே. நடந்தது என்ன தெரியுமா? இன்னைக்கு அவரை குறிச்சு இருக்கிற வாழ்க்கை சருதியில டேவிட் லிவிங்ஸ்டனை பத்தி ஒரு முழு பக்கம், கிட்டத்தட்ட ஒரு 4 பேசேஜ் இருக்கு. டேவிட் லிவிங்ஸ்டன் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு விக்கிபீடியால. அல்லேலூயா. ஆனா டேவிட் லிவிங்ஸ்டனுடைய பிரதரை பத்தி ஒரே லைன் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பான்? ஆமென். தன் ஜீவனை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அல்லேலூயா. நித்திய நித்திய காலமாய் நிலை நிற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்காக உன் ஜீவனை நீ கொடுப்பாய் என்றால், உன்னுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கும். மகனே மகளே, மறந்து விடாதே, மறந்து விடாது. விளையாடுறீங்களா கர்த்தருடைய சமூகத்துல? கவனிய. அவன் ரத்தம் சிந்தி ஜீவ புஸ்தகத்துல பேரை பெற்று கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா நம்ம வாழ்ந்துட்டு பரலோகம் போயிடலாம்னு நம்ம நினைக்கிறோம். வெரி சேட். அல்லேலூயா. எல்லா எல்லா சுயநலமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துடுறோம். வாழ்ந்துட்டு நம்ம பரலோகம் போயிடலாம்னு நம்ம நினைக்கிறோம். வெரி சாரி. ஆமென். ரட்சிப்பு உன் வாழ்க்கையில் இலவசமாய் கிடைத்ததின் நோக்கம் என்ன? ரட்சிப்பின் மூலமாய் கர்த்தர் உன்னை பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைக்கிறார். நீ பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரலோகத்தில் பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்த ஸ்தலத்தில் ஏற முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. கைகளில் சுத்தமுள்ளவனே பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற முடியும். ஆமென். ரட்சிப்பை வாங்கிட்டு எல்லா உலகத்தின் மாம்சீக காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களை மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். என்னோட கூட வாசிங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம். இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால், அல்லேலூயா, உலகபூர்வமான ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம், எனக்கு இது சுகம் வேணும், எனக்கு வேலை வேணும், எனக்கு பணம் வேணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், என் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கணும், காலேஜ்ல இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், இன்மைக்காக மாத்திரம். புரியுதா?
இன்மைக்கு அது வாங்கலாம், கர்த்தர்கிட்ட கேட்கலாம், ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்டான்னு பைபிள் இருக்கு. ஆமென். வியாதிக்கு ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல, ஜெபம் பண்ணணும். ஆனா இதையே ஃபோக்கஸ் பண்ணி பண்றீங்கல்ல, அங்கதான் விழுறீங்க. அல்லேலூயா. கவனிங்க. இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால், எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படுகிறவர்களாய் நாம் இருப்போம். அல்லேலூயா. பாத்தட்டிக் கண்டிஷன். ஆமென். மிசரபிள் கண்டிஷன். எல்லாரும் ஐயோ பாவம் அப்படின்னு இன்னைக்கு கிறிஸ்தவர்களை எல்லாரும் ஐயோ பாவம் தான் நினைக்கிறாங்க. ஏன்? இங்க இருக்கு பாருங்க வசனம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் சுயநல காரியங்களுக்காக, உலகபூர்வமான காரியங்களுக்காக தான் ஓடிட்டு இருக்கான். இன்னைக்கு தேவ ராஜ்யத்துக்காக ஓடுறவனை பார்த்து ஐயோ பாவம்னு எவனோ சொல்லிடுவானா? அல்லேலூயா. டேவிட் லிவிங்ஸ்டன் எடுங்க. ஆமென். இன்னைக்கு அவரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அவருடைய வாழ்க்கை சரிதிய உலகம் பேசுது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. பிரேயர் பண்ணிட்டு ஊழியத்துக்கு அவர் தனியா போகும்போது ஒரு சிங்கம் வந்து அவரை கடிக்குதான். இந்த இடத்துல நரம்பு வெட்டப்பட்டவராய் ரத்தம் ரத்தம் நிறைய போய் அவரை காப்பாத்துறாங்க. அவருக்கு கை காலு ஒழுங்கா வேலை செய்யல, நரம்பு வெட்டினதுனால நொண்டி நொண்டி நடக்கிறார். ஆனாலும் நான் திருப்பியும் இதுக்கு போக மாட்டேன், யூகேக்கு போக மாட்டேன்னு திருப்பியும் ஆப்பிரிக்காலேயே உட்காந்து ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. ஊழியம் செய்யறாரு. அவன் திருப்பியும் அவர் ஹெல்த் படுத்த படுக்கையாயிட்டாரு. அவன் அப்ப அந்த மிஷினரி ஏக்கம் ஒரு ஏத்திஸ்ட, ஒரு நாத்திகன் அனுப்பி அவரை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த நாத்திகன் வந்து அவரை பார்த்துக்கிறான். தேவன் இல்லை என்று கொள்கையை உடைய நாத்திகன் atheist is taking care of David Livingstone when he was in a dead bed. Hallelujah. அப்ப அந்த நாத்திகனை கூப்பிட்டு டேவிட் லிவிங்ஸ்டன் சொல்றாரு, என்னை முழங்கால் போடுறதுக்கு எனக்கு உதவி செய்ய. மறைக்கும் தருவாயில முழங்கால்ல இருந்து அவர் ஜெபிக்க ஜெபிக்க இவனே தூங்கிட்டான். ஏத்திஸ்ட் அவனே தூங்கிட்டான். முழங்காலியே மறித்திருக்கிறார் டேவிட் லிவிங்ஸ்டன். அல்லேலூயா. ஆமென். அவருடைய மரணத்துல, அவருடைய ஃபியூனரல்ல அந்த பாடியை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அங்க இருக்கிற ஆப்பிரிக்கால இருக்கிற ஜனங்க எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுது, டேவிட் லிவிங்ஸ்டனுடைய புணத்தை வேணாலும் நீங்க எடுத்துட்டு போங்க, அவருடைய இருதயத்தை ஆப்பிரிக்காலேயே புதைங்கன்னு ஆப்பிரிக்கால புதைச்சிருக்காங்க அவருடைய இருதயத்தை. அல்லேலூயா. ஆமென். அந்த ஃபியூனரல் அங்க யூகேல நினைக்கிறேன், யூகேல நடந்துட்டு இருக்கும் போது எல்லாரும் கதறி கதறி அவருக்காக அழுதார்கள். அதில் ஒரு மனிதன் மிகவும் கதறி கதறி அழுதான். அழுது விட்டு சொன்னான், என் வாழ்க்கையை இன்று நான் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அவன் யார் தெரியுமா? அவன் யார் தெரியுமா? தன்னை மிஷினரியாக ஒப்பு கொடுத்தவன். டேவிட் லிவிங்ஸ்டன் இருந்து மிஷினரியாய் வேலை செய்த அதே ஆப்பிரிக்கால நானும் மிஷினரியா போறேன்னு ஒப்பு கொடுத்தவன் யார் தெரியுமா? அந்த நாத்திகன். அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லாமா? இன்றைக்கு உன் வாழ்க்கை மத்தவனை மாத்துதா? ஆமென். இல்ல உன் வாழ்க்கை உன்னையே சார்ந்து இருக்கிறதா? Is your life impacting others? Is your life impacting your friends? Is your life impacting your family? Hallelujah. ஆமென். பெருமைக்கு சொல்ல, நான் சில இடங்கள்ல பழைய ஆபீஸ்லயும் சரி, புது ஆபீஸ்லயும் சரி, சில பேர் என் முன்னாடி சினிமாவை பத்தி பேசினாங்கன்னா, சாரி, என் முன்னாடி யாருமே சினிமாவை பத்தி பேச மாட்டாங்க. பேசினாங்கன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? If they are talking some rubbish worldly talks, if God sends me there, if I'm going there among them, they will stop talking about that. That is what anointing will do. Hallelujah. Amen. உன்னை பாதிக்கிறது மாத்திரமல்ல, அது மற்றவர்களையும் பாதிக்கும். அதுதான் அபிஷேகம். ஆமென். நடந்தது என்ன? எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் ரெய்னார்ட் போங்கே எழுப்புதலின் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு குரூசேட் நடத்தி கொண்டிருக்கிறார். அற்புத அடையாளங்கள் நடக்குது. முடவர்கள் நடக்கிறார்கள். பார்வை இல்லாதவர்கள் பார்வை கிடைக்கிறது. செவிகள் கேட்காதவர்களுக்கு காதுகள் கேட்கிறது. முடவர்கள் நடக்கிறார்கள். உயிரோடு எழும்புகிறவர்கள், பிணம் உயிரோடு எழும்பி கொண்டிருக்கிறது. பிணையாளிகள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இவையெல்லாம் நடக்கும் போது முழங்கால் பிடிக்கிட்டு ரெய்னார்ட் போங்கே சொல்றாரு, கர்த்தாவே
உம்முடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இத்தனை அற்புத அடையாளங்களை நீர் செய்கிறீரே நன்றி அப்படின்னு சொல்லும் போது, வெரி சாரி ரெய்னாட் பொங்கே ஆவியானவர் பேசுறாரு. வெரி சாரி ரெய்னாட் பொங்கே, அது உன்மேல் நான் வைத்த அபிஷேகம் அல்ல, என்னுடைய மகன் டேவிட் லிவிங்ஸ்டன் பண்ண ஜபோன்னு சொன்னார். ராபா ஷம்தா ராபா கலாபா. அல்லேலூயா. உன்னுடைய ஜபம் நீ செத்த உடனே கூட கிரியை செய்யும். ஆமென். எலியாவுடைய எலும்புகள் அவன் மரித்து எத்தனையோ ஆண்டுகள் பிறகும் பிணத்தை உயிரோடு எழுப்பினது உண்மை என்றால், உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறது நிமித்தம் நீ பண்ண ஊழியம் எப்பவுமே விழுதாவா போகாது. அது ஆத்துமாக்களை எழுப்பி கர்த்தருடைய சமூகத்துல வந்து நிக்க வைக்கும். இன்னைக்கு மரித்து போனவராய் இருக்கலாம் பவுல், ஆனா அவர் எழுதின தேவனுடைய வார்த்தைகள் இன்னும் மரிக்கவில்லை என்று நான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஆபேல் விசுவாசத்துடன் செய்த காரியம் அவன் மரித்தும் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று எபிரேயர் எழுதின ஆக்கியம் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ மரித்தும் பேசணுமா? உன் ஜீவனை நீ அற்பமா என்ன? அல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் வர இருக்கிற மகிமைக்கு நிகரானவைகள் அல்ல. அல்லேலூயா. பாடுபடும் சரீரத்தை ஒப்புக்கொடு. ஆமென். உன்னுடைய சரீரத்தை நீ சாகடிக்கணுமா? உன்னுடைய சுயமான எண்ணங்களை சாகடிக்கணுமா? பாடுபட உன்னை ஒப்புக்கொடு. வாசிக்கலாமா? இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு முடிக்கலாம். This is the secret. Peter found that secret. Hallelujah. Amen. Peter 1 பேதுரு 4 அதிகாரம் 1வது வசனம். 1 Peter chapter 4 verse number 1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். There is a thought in your life which you want to suffer. Hallelujah. Suffering ஒரு thought process இருக்குல்ல, அது வந்து வெப்பன் சொல்றாரு. Amen. It is a weapon. The thought of suffering in your mind is a weapon to bring down strongholds. Hallelujah in your life. Amen. பாவ இச்சைகளினால் நீ இன்னும் வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? There is a weapon called suffering. Hallelujah. கிறிஸ்துவின் சிந்தை அதான். Amen. Thought of Christ. Hallelujah. கிறிஸ்துவின் சிந்தை. Intention of Christ is to suffer. Hallelujah. அவர் பாடுபட தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு பாடுபட இஷ்டம் கிடையாது யாருக்குமே. கிறிஸ்தவர்களுக்கோ போதிக்கிறவர்களுக்கோ மிஷினரிகளுக்கோ பிஷப்புக்கோ யாருக்குமே பாடுபட ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. 2 hour ஜெபம் பண்ணா வலிக்குது, இங்க வலிக்குது, அங்க வந்து கம்ஃபர்டபுளா உட்காந்து ஜெபம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன் முழங்கால் போட்டு ஜெபிக்கணுமா? ஏன் வந்து உட்காந்து ஜெபிச்சா கர்த்தர் கேட்க மாட்டாரான்னு டாக்டர்னு பேசுவாங்க. அல்லேலூயா. உன் முழங்கால் ஜெபத்தினுடைய வல்லமையை நீ அறியாமல் குருடனா இருக்கிறாய் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. முழங்கால நில்லு. ஆமென். ஃபாஸ்டிங் இருக்க மாட்டாங்க, சுகர்னு வாங்க, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு வாங்க. அல்லேலூயா. சரி, நல்லா இருக்கும்போது ஃபாஸ்டிங் இருந்தீங்களா? இருந்திருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. அப்படி இருந்திருந்தா சுகரே வந்திருக்காதே. அல்லேலூயா. இத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க. இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால மரிக்கிறது இல்லை, நிறைய சாப்பிட்றதுனால தான் நிறைய பேர் மரிக்கிறாங்க. தெரியுமா? நிறைய கொழுப்பு சக்தி இருக்கிறதுனால தான் ஹார்ட் அட்டாக் வருது. ஃபாஸ்டிங் வந்து ஜெபிக்கிறவன் இரும்பு மனிதனா இருக்கான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? வாசிங்க. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டொழிந்திருப்பான். ஹல்லேலூயா. பாவம் இல்லாத வாழ்க்கையில அச்சீவ் பண்ணுமா? நீ பாடுபட ஒப்புவிடு. பாடுபட ஒப்புவிடு. கெத்செமனே தோட்டத்துல கர்த்தர் சொல்றாரு, அவனை எழுப்பி எழுப்பி சொல்றாரு, நீ சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபி. நீ சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபி. டெம்டேஷனுக்குள்ள போய் விழுந்துராத. விழித்திரு. பேதுருவே நோக்கி போட்டு வசனம் லூக்கால. பேதுருவை நோக்கி சொல்றாரு, பேதுருவே நீ தூங்கிட்டு இருக்க, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நீ எனக்காக ஜெபம் பண்ண வேணாம், நீ உனக்காக ஜெபம் பண்ணு. நீ உனக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை வரப்போகுது, நீ நான் மறுதளிக்க போற, அது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நானு. ஜெபம் பண்ணு, நைட்டு ஏஞ்சி ஜெபம் பண்ணு. பாடுபட ஒப்பு கொடு. தூக்கத்தை ஜெயிக்கிறதுக்கு பழகணும். நம்ம சாப்பாடை ஜெயிக்க பழகணும். நம்ம
பாடுபட ஒப்பு கொடுக்கணும் நம்ம சரீரத்தை. என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் பவுல் சொல்றாரு. பாவத்துல விழாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனார். அல்லேலூயா. போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி. ஏன் ஒடுக்கணும்? ஏன் கீழ்ப்படுத்தணும்? அல்லேலூயா. ஆமென். பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், பரிசுத்த வாழ்க்கை நீ வாஞ்சிப்பாய் என்றால், நீ பாடுபட உன்னை ஒப்பு கொடு மகனே, மகளே. நீ உன்னை பாடுபட எப்பொழுது ஒப்பு கொடுக்கிறாயோ ஜபத்துல, நீ எப்பொழுது அண்ணாலை போல உடைத்து ஊத்துகிறாயோ, அல்லேலூயா, பாவம் கிட்ட நெருங்காது. அலறும் பிசாசுகள், அலறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? சென்ற வாழ்நாட்களிலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டம் செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவளோட கூட நீங்கள் விழாதிருக்கிறதினால் அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவனே உண்மையா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கர்த்தருக்காக ஊழியம் செய்யற ஆட்களை தூஷிக்கிறாங்க. ஏன்? he is not living a Christian life. அவனுக்கு சுகபோகம் தேவைப்படுச்சு. அவனுக்கு 3 வேலை இல்ல 4 வேலை சோறு தேவைப்படுது. அவன் அவனுக்கு கம்ஃபர்டபுள் சொகுசு வாழ்க்கை தேவைப்படுது. அவன் இவனை பார்த்தா தூஷிக்க தான் செய்வான். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், டேவிட் லிவிங்ஸ்டனோட வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்களா? இல்ல அவருடைய பிரதர் டாக்டரா சொல்லிச்சாரு உலகத்துல, ஆனா அவர் பேர் எங்குமே எழுதப்படல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ செய்யும். யோர் கார்னல் மென்டாலிட்டி. இன்னைக்கு ஒருவேளை நீங்க நம்பி கொண்டு இருக்கலாம், அப்பா என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல இடத்துல சீட்டு வேணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் கிடைக்கணும், எனக்கு இந்தந்த காரியம் கிடைக்கணும், எனக்கு இங்க வர வேண்டிய ஒரு தொகை வராம இருக்கு, அது தடைப்பட்டு இருக்கு, அது வரணும், எங்க வீட்டுல சில காரியங்கள் இன்னும் தடைப்பட்டு இருக்கு, அது நடக்கணும். நீ புலம்பி கொண்டு இருக்கலாம். அது எப்ப நடக்கும் நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஜஸ்ட் வெயிட், லிசன், சிட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். நான் என்ன மாறணும்னு கேளுங்க. அல்லேலூயா. வாட் மஸ்ட் யூ டு? ஆமென், ஆமென். தடை தேவன் இல்ல, தடை இங்கே உங்ககிட்ட இருக்கு. நீங்க உங்க வாழ்க்கையோ உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையோ இன்னும் ஒப்பு கொடுக்கல. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்காக ஊழியத்திற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்களா? கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்களா? ஆமென். சுயநலமா இம்மைக்காக மாத்திரம் நீங்க பண்ணுகிற ஜெபம் அதனாலதான் கேட்கப்பட மாட்டேங்குது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு உங்க வாழ்க்கை நீங்க எப்போ ஒப்பு கொடுக்க போறீங்க? Your carnal mentality should change right now. Hallelujah, hallelujah. கர்த்தரிடத்துல இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. டெய்லி காலையில் எழுங்க, கர்த்தரிட்ட கேளுங்க, அப்பா என் சுயம் சாகடிக்கப்படட்டும். இன்றைக்கு எந்த சுயநலமான தாட் எனக்குள்ள வரக்கூடாது. அந்த பழைய மனிதனோட தாட் எனக்குள்ள வரக்கூடாது. உலகபூர்வமான இச்சைகளை நிறைவேற்றுகிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. ஒரு சாப்பாடு நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி தேவ சித்தமான உட்கார்ந்து நிதானிங்க. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. போக 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 அது பழகும். அல்லேலூயா. பழக பழக கர்த்தர் ஆவியில உங்களை நடத்த ஆரம்பிப்பார். ஆமென். நாங்க எங்க போனாலும் கர்த்தர் சொல்லாம கை வைக்க மாட்டோம் சாப்பாட்டுல. கவனிச்சிருக்கீங்களா? ஆமென். எங்க ஊழியத்துக்கு போனாலும் ஃபங்க்ஷனாவே இருக்கட்டும், அப்படி அங்க அங்க சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டோம். அந்த சாப்பாடை கட்டி கொடுத்துருங்க. கர்த்தருக்கு சித்தமானா நாங்க சாப்பிடுவோம், இல்ல வேற யாராவது இல்லாதவர்கள் சாப்பிடுவாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? சில இடங்கள்ல தீட்டுப்பட்ட சாப்பாடுகள் இருக்கும். அந்த சாப்பாடு நல்ல காசுல வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க. லஞ்சம் பரிதானமான காசுல வாங்கிடுவோம். அந்த சாப்பாடை நாங்க எப்படி சாப்பிடுறது? பரிசுத்த குலைச்சல் உண்டாகும். அல்லேலூயா. தீட்டுப்பட்ட காரியங்கள் இருக்கும். ஆமென். குடும்பத்துல விபச்சாரம் இருக்கும்போது அந்த குடும்பத்துல போய் நாங்க சாப்பிட முடியாது. பவுல் சொல்லியிருக்காரு 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல, அவன் கூட உட்கார்ந்து சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. விபச்சாரம் கூட உட்கார்ந்து சாப்பிடாத சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. ஆமென். அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காமல் அவரிடத்திலிருந்து நாங்கள் காணிக்கையே வாங்க மாட்டோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இன்றைக்கு அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை நாங்கள் செய்கிறோம் என்றால்
தேவ கிருபை இல்லாம செய்ய முடியாது. அதுதான் ஒப்பு கொடுத்தல். இன்றைக்கு நீங்க அந்த மாதிரி ஒப்பு கொடுக்கணும்னு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், இடைப்படுகிறார். யூ வாண்ட் டு சரண்டர் யுவர் லைஃப். ரியாந்தோ சந்தர கடகதலபா. கர்த்தர்கிட்ட கேளுங்க. லெட்ஸ் ஆல் க்ளோஸ் our eyes and look up to the Lord. I will take 5 minutes to lead you into a prayer. I want everybody to open your mouth and pray. I see a serpent that is standing, opening his mouth wide to devastate the plans of God. Right now, I rebuke you in the name of Jesus, and I cut him. எல்லா இச்சை தருகிற இச்சையின் ஆவிகள் எரியட்டும், எரியட்டும். கதறு ரபாந்தரா சந்தரியாதுரபடகதலபா. பிரே, வாய்களை விரிவாய் தர. இதோ மௌனமா இருக்காது. என் சுயம் சாகடிக்கப்படட்டும். சொல்லுங்க, என் கூட எல்லாரும் சொல்லுங்க. என் சுயம் சாகடிக்கப்படட்டும். என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படட்டும். பவுல் சொன்னது போல, கலாத்தியர் 2:20 பவுல் சொன்னது போல, இனி நான் அல்ல, I am crucified with Christ, yet not I, but Christ liveth in me. Not me, but him. நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல கிறிஸ்துவே. சொல்லு, வாய் தந்து சொல்லு. நான் சிறுகணும், நீங்க பெருகணும். நான் சிறுகணும், நீங்க பெருகணும். ரியாந்தோ சந்தரியா ரகிதோ தனா சந்தரகடகதலகடகதலபடகதலபா. கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும். எல்லாம் ஜெபிக்க முடியாத கட்டுகள் உடையட்டும். சிந்தனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வேளையில இதோ சுத்திகரிக்கப்படட்டும். renew their thoughts, renew their thoughts. நீ ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாய் மகனே, மகளே. ஆனால் நீ ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டவனை போல அதற்கு பாத்திரவானாய் நீ மாறவில்லை. அழைப்பை பெற்றுக்கொண்டவன் அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ள கடவன் எழுந்திருக்கிறபடி நீ அதற்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளவில்லை. லோத்துவை போல் தரிசனத்தை விட்டு நீ பின்வாங்கி போகிறாய். இதோ பர்னபாவை போல பவுலை விட்டு நீ பிரிந்து போகிறாய். ரியாந்தோரோ சந்தரியா ரகிடக தடகட கதல கட கதல கட கதல பட கதல கட கதல பட கதல பட கதலபா. உயிர் மீட்சி உண்டாகட்டும். பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். அநேக பேர் தேவனுடைய வசனத்தை ஆவலாய் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், அவர்களுக்கு உலகபூர்வமான ஆசீர்வாதம் வந்த பிறகு அவர்கள் அதை விட்டு பின்வாங்கி போனார்கள். வசனத்தை கேட்கிறதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. கேளு கர்த்தரிடத்துல, அந்த மாதிரி நான் பின்வாங்கி போக கூடாது. வேலை கிடைச்சவன பின்வாங்கி போயிடக்கூடாது. திருமணம் ஆனவன பின்வாங்கி போக கூடாது. கேளு கர்த்தரிடத்துல. ரியாந்தோ ரபாந்தரா சந்தரிகடகதலபா. தேவனுக்கு நேரத்தை கொடுக்காமல் எதை செய்ய போகிறாய்? எதை செய்ய போகிறாய்? தேவன் லிவிங்ஸ்டனை கர்த்தரும் கண் முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைப்பாராக. ரிபந்தரா துரபட கதட கடகதலபா. தன்னுடைய குடும்பத்தை அவர் இழந்திருந்தோம், தன்னுடைய உயிர் மனைவி அவர் இழந்திருந்தோம். அவர் தரிசனத்தை விடவில்லை, அதை விட்டு பின்வாங்கவில்லை. அவருடைய ஹெல்த், ஆரோக்கியத்தை அவர் இழந்திருந்தோம். அவருடைய எல்லா காரியத்தை அவர் இழந்திருந்தோம். அவர் பின்வாங்கி போகவில்லை மகனே, அவர் பின்வாங்கி போகவில்லை மகளே. ரியா தாரா துரா மந்தலா சந்தரா கட கதல கட கதன கட கதலபா. தன் ஜீவனை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அதை இழந்து போகிறவனோ அவன் கண்டடைவான் என்று எழுதியிருக்கிற வசனம் இதோ இந்த வேளையில தீர்க்க தரிசனமாய் ஒவ்வொருவர் மேலையும் அக்கினி கடல்களாய் வந்து விழட்டும். ரியாமாம் தூரா இன்மைக்காக மாத்திரம் அவன் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இருப்பான் என்றால் இதோ அவனை பார்க்கிலும் பரிதவிக்க கூடியவன் யாரும் இல்லை. அவன் பரிதவிக்கப்படுகிறவனாய் இருக்கிறான். You will live a pathetic, miserable condition if you are always thinking about your selfish motive. Rikantala shantariya toraman taragadagadagadaladalagadalagadalaba. Turn from your worldly ways. Go to that old path. ரகமாலா சந்தரகடகல. இதுதான் அந்த பூர்வ வழி. ஆவியில் நடத்தப்படுகிற பூர்வ வழிக்கு திரும்பு மகனே, திரும்ப மகளே. சபையில் பாவ இச்சைகளை ஜெயிக்கிறது எப்படி என்று சொல்லித்தரவில்லையே. கதறு கர்த்தரிடத்துல, அப்பா என் சரீரத்தை பாடுபட ஒப்பு கொடுக்கிறேன். இரவு வேளையில நான் தூக்கத்திற்கு முக்கியத்துவம் தராதபடிக்கு
சாப்பாட்டிற்கு முக்கியத்துவம் தடாதபடிக்கு, அபிஷேகத்தை நான் கொழுந்து விட்டு எரிய பண்ணும்படிக்கு, இதோ நான் பாடுபட ஒப்பு கொடுக்கிறேன். ஜபத்தில் முழங்காலில் நிற்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தீபாந்தரா சந்தர கட கட கதலபா திபிரி ஷம்பே ரங்கே மந்தரா ஷரியலபா ரந்தரா தடகட கதலபா. அக்கினி இறங்கி வருகிற கிருபைகளுக்காய் நன்றி. சகல தடைகளை ஒட்டைகிறேன். துரி சந்தர கடகலபா. உம்முடைய சித்தம் நடைபெறட்டும். உம்முடைய சித்தம் நடைபெறட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. குடும்பத்தில் இருக்கிற எல்லா தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுத்த ஒவ்வொருடைய குடும்பத்தில் தோ அருளோதயம் உண்டாகட்டும். செபிக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய கிருபை வரங்கள் செயல்படட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆரோக்கியம் இல்லாதவர்கள், வியாதியோடு இருக்கிறவர்கள், இயேசுவின் நாமத்தினால வியாதியின் கட்டுகள் உடைக்கப்பட்டு விடுதலையாக்கப்படுவார்களாக. Right now, I speak the healings. விசுவாசின் கட்டில் கஷ்டப்பட்டு கொண்டு டிப்ரெஷன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தனைகளை கர்த்தருடைய கரம் தொடுகிற கிருபைகளுக்காய் நன்றி. எல்லா அகண்டையாசின் வல்லமைகள் எரியட்டும். வேலை ஸ்தலத்துல வேலை பலுகளினால இதோ துன்புறுத்தப்படுகிறவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால விடுதலையாக்கப்படுவார்களாக. முடக்குகிற பொல்லாத சேயஸின் தலைகளை நசுக்கி போடுகிற இயேசுவின் நாமத்தினால ரே துணா சந்தரா தடகட கதலபட கதலபா. வல்லமை செயல்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். சகல தடைகள் உடைகிறது. ரைட் நான் உடைஞ்சு விழு எல்லா சர்ப்பம் இச்சையின் ஆவிகள் உடைந்து விழட்டும். சுயநலமான திங்கிங் உடைந்து விழட்டும். இதோ பகுத்தறிவினால இதோ தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவில இதோ அவர்கள் வளர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சிந்தனைகள் புதுப்பிக்கப்படட்டும். மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகட்டும். மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகட்டும். பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷத்தை தெரியாதபடிக்கு இதோ அவர்கள் ஒவ்வொருடைய மனதை புதிதாக்கும். அந்தரா சந்தரகட renewal of the mind. Renewal of the mind. Right now surrender your body, soul and the spirit to the Lord. God is going to renew your thoughts. Let your desire be on holiness. Let your desire be on building the kingdom of God. கர்த்தருடைய சித்தம் நடைபெறட்டும். சொல்லுங்க, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. சொல்லுங்க, வாய் தந்து சொல்லுங்க, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. இனி நான் அல்ல கிறிஸ்துவே. என்னுடைய சுயம் அல்ல கிறிஸ்துவோ. உலகத்தின் இச்சைகளை நான் நிறைவேற்ற அழைக்கப்படவில்லை. தேவனுடைய சித்தத்தை செய்ய நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் ஃபேமிலியை காட்டிலும் கர்த்தருடைய ராஜ்யம் முக்கியம். வாய்த்துன்னு சொல்லுங்க எல்லாரும். என் ஃபேமிலியை காட்டிலும், என் பிள்ளைய காட்டிலும், என்னுடைய பெற்றோர்களை காட்டிலும் கர்த்தருடைய ஊழியம் முக்கியம். கர்த்தர் எனக்கு சொல்லுகிற காரியம் முக்கியம். ஈசாக்க பலி கொடுக்க சொன்ன பலி கொடுப்பேன். மகிமை உமக்கு, கனம் உமக்கு. ரகா துரா பலா சதரா துரபலா சதிரி கடகதலா பகலவா. மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.